லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி இவங்களுடைய கதை தான் மகாராணியோடைய கதையை ஆரம்பிச்சது. அதுவும் பீகாரை அடிப்படையாக வச்சு. ஸோ நிறைய ஃபிக்ஷனான விஷயம் இருந்தாலும் மெயினான பாயிண்ட் வந்து ராப்ரி தேவியை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை ஆரம்பித்தாங்க. ஹியூமா குரேஷி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் அப்பாவியான ஒரு குடும்ப பெண்ணை ஆரம்பித்து, கிராமத்து பெண்ணை ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயம், அரசியலை டேக் ஓவர் பண்ணுற விஷயம், அவங்க புத்திசாலித்தனம், இப்படி பல விஷயங்களை வந்து அந்த சீரீஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸ் இப்போ 3வது சீசன் முடிஞ்சு 4வது சீசன் வந்துச்சு. இந்த 4வது சீசனில் என்ன கதை எடுத்திருக்காங்கன்னா, லாலு பிரசாத் யாதவ் பிரதமராக முயற்சி பண்ணும்போது நேஷனல் பாலிடிக்ஸ் போக முயற்சி பண்ணதுக்கு பின்னாடியில் இருக்கிற கதையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பிஎம் எதிர்த்து அவர் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. பதவியை வந்து தன்னுடைய பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, ராப்ரி தேவி வந்து அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு கதையை கற்பனையாகவும் கொஞ்சம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அதில் இழக்கிறது என்ன அப்படின்றது தான் இந்த சீசனோட கதை. இதில் அவங்க பொண்ணாக நடிச்சிருக்கிற ஸ்வேதா பாசு ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. பல வருடங்களாக இதே இளமையோடு இருக்காங்க. அவங்க வயசே ஆகுதான்னு தெரியல, நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க பையனாக நடித்த ஜெய் அப்படின்ற கேரக்டர் நடித்தவரும் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. அதோட முக்கியமான கேரக்டரில் நடித்த இந்த பிரதமர் கேரக்டர் ரொம்ப அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு, கண்ட்ரோல்டு பர்ஃபார்மன்ஸு. ஹியூமா குரேஷி சொல்ல தேவையில்லை, ரொம்ப அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் கௌரி பாபுன்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த முதல் சீசன்லேருந்து வரும். கிட்டத்தட்ட கன்னிங்காக ஒரு நரி போல ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர், இந்த எல்லா கேரக்டர் நடுவில் எல்லாத்துக்கும் பின்னாடி ஊடுருவி அது பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப அட்டகாசமாக அந்த கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணக்கூடிய கேரக்டர் அவர். அந்த கேரக்டர் இந்த சீசனில் ஒரு பெரிய முடிவு எடுத்து ஒரு உள்ளுக்குள்ளே வராரு. அதே போல் மிஸ்ரான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இதில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நரேஷ் அப்படின்னு இருப்பார். அவருக்கு மட்டும் ஜெயிலில் இருப்பார். அந்த கதையில் அவருடைய கேரக்டர் வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அது ஆகலைன்றது சீரீஸில். இந்த சீரீஸுடைய கதையை வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக நம்ம வந்து ரெகுலராக அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்களா தான் கண்டிப்பாக அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க அந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ண விதமும், அந்த ப்ரெசென்ட் பண்ணதில் வந்து அந்த அரசியலை கலந்த விதமும், அதற்கு பின்னாடி சில கற்பனைகளான விஷயங்களை போட்டதும், இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு சுவாரஸ்யமான சீரீஸாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 4வது எபிசோடு முடிச்சிருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு ஹூக் பாயிண்டோட தான் முடிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஹியூமா குரேஷி இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்பொழுது எப்படி அந்த மாதிரியான ஒரு அடுத்த சீசன் கொண்டு போக போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்கு ஒரு ஃபைனல் டச் ஒன்று வச்சுருக்காங்க. பிரதமரோட அவங்க பேசுகிற ஒரு சீனு கிட்டத்தட்ட வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டு அடித்து தூக்குற சீனு. அந்த சீன் உண்மையாகவே நல்லா எழுதியிருக்காங்க. நாயகனில் வந்து ஒரு பையன் செத்து போனது தெரியாமல் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சீனை. பட் அது ஓரளவுக்கு நாயகனை ஞாபகப்படுத்தினாலும் நன்றாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சீரியஸ் வந்து ஒரு அரசியல் விரும்பியான நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். இது சோனி லீவில் வந்திருக்கு.